ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 17/1/2025 தை பிறந்திருக்கின்றது. 4ஆம் தேதி இன்றைய நாள். அருமையான வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் தை மாத முதல் வெள்ளிக்கிழமை. இந்த தை மாத முதல் வெள்ளிக்கிழமையிலே மாவிளக்கு மாவு போடுவது என்பது இல்லத்திற்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய நாள் மகாலட்சுமியை வணங்கி, அம்பாளை வணங்கி, வீட்டிலே இருக்கின்ற சுமங்கலி பெண்கள் மாவிளக்கு போட அந்த இல்லத்திலே மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். நல்ல தீர்க்க சுமங்கலிய யோகம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், மாவிளக்கு ஏற்றி வழிபடுங்கள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. அதற்காகவேதான் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய உபவிசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. விக்னங்களை எல்லாம் அகற்றுகின்ற அந்த விநாயகப் பெருமானை வணங்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே எப்படி நாம் பிரித்து கொள்ள வேண்டும்? காலையிலே மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மாலையிலே சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி ஒரு சதுர்காய் விட்டு ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் இல்லத்திலே எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. ஆகவே இன்றைய நாளிலே 2 தெய்வங்களையும் 12 ராசிக்காரர்களும் வணங்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். மாலையிலே விநாயகப் பெருமானை வணங்கி விநாயகர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 சூரிய அஸ்தமனம் மாலை 6:02 நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. அதேபோல் இரவு 8 முதல் 9 வரை சுக்கிரஹோரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:24 வரை மகம். அதன் பின்பு பூர நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 5:35 வரை தேய்பிறை திருதியை. அதன் பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உங்களுடைய பண வரவு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழில் மேன்மை அடையும். எதிர்பாராத லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் எதிர்பாராமல் ஏதேனும் இன்சென்டிவ், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். வெளிநாட்டு பயணம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு விநாயகப் பெருமானை வணங்குங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்திருக்கின்ற பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்றன. எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? பழைய பாக்கிகள் வசூலாகும். எப்போதோ செய்த வேலைக்கு பணம் கொடுக்காமல் இருந்திருப்பார்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு தேடி வரும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பண வரவு உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கூட்டாளிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன ஆகும்? அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். அரசாங்க ரீதியாக ஏதேனும் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த முயற்சிகளை இன்றைய நாளிலே கடுமையாக தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி. மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே சற்று தள்ளி போகும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். திடீர் பண வரவு உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கும். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். இப்போது முடியும் என்று நினைக்கின்ற வேலை சற்று தள்ளிதான் அந்த வேலைக்கான முயற்சி வெற்றியை தரும். ஆகவே முயற்சி செய்யுங்கள். வெற்றி கிடைக்கவில்லை என்றால் காத்திருங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஆகவே காத்திருங்கள். காத்திருத்தல் என்பது எப்போதுமே வாழ்க்கையிலே அவசியமானது. எல்லாவற்றிற்கும் சற்று காத்திருந்தால் அது நமக்கு நன்மையை தேடித்தரும். அவசர புத்தி என்பது நம்மை சங்கடத்திலே ஆழ்த்திவிடும். ஆகவே இன்றைய நாளிலே சற்று பொறுமையை கடைபிடியுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்து கைக்கு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகின்றன. உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். செய்கின்ற காரியங்களிலே, வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிய தொழில் முயற்சிகள் இன்றைய நாளிலே வெற்றியை தரும். புதிதாக ஏதேனும் நல்ல தொழில் தொடங்கலாம். வேலை போதும், வேலை பார்த்தது போதும் என்று நினைத்து ஏதேனும் சொந்த தொழில் செய்வதற்கான முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டு. வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். அதிகம் யாரோடும் பேசாதீர்கள். சிறிதாக ஒரு பேச்சு வார்த்தை ஏற்பட்டு அது சண்டையிலே முடியும். ஆகவே கவனமாக இருங்கள். பேச வேண்டியதை மட்டும் பேசுங்கள். மற்ற நேரத்திலே மௌனத்தை கடைபிடிங்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் தெரிகின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருங்கள். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது எச்சரிக்கையாக சென்று வாருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். உறவினர்களால் நன்மை ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துகள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிதாக கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளால் சற்று தொல்லைகள் உண்டாகும். ஆகவே கவனமாக இருங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மௌனத்தை கடைபிடிங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே மற்றவருக்கு நீங்கள் எதுவும் கருத்து சொல்லாதீர்கள். யாருடைய விஷயத்திலும் தலையிடாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு சதுர்காய் விட்டுவிட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து செல்லுங்கள். இன்றைய நாளிலே முழுவதும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். ஜெய் ஸ்ரீராம். ராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் ஹனுமான். க்ஷேமம் நமக்கருள்வான் ராம பக்த ஹனுமான். அஞ்சனையின் மகனாய் அவதரித்தானே ஹனுமான்.
நம்மை ஆதரித்தாள வருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராமனுடைய நாமத்தை சொன்னாலே மனதுக்கு எத்தனை ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது பாருங்கள். ஆஞ்சநேய பெருமான் ராம நாமத்தை கேட்டால் உடன் அங்கு வந்து நமக்கு அருள் புரிகின்ற பகவான். ஆஞ்சநேயருக்கு அசாத்திய காரியன் என்று பெயர் உண்டு, அசாத்திய சாதகன் என்று பெயர் உண்டு. அதாவது யாருமே செய்ய முடியாத விஷயங்களை அப்படியே போகின்ற போக்கிலே செய்பவன் ஆஞ்சநேய பெருமான், சர்வ வல்லமை படைத்தவன். இந்த ஆஞ்சநேய பெருமான் சீதா பிராட்டியின் மேலும் ராமபிரான் மேலும் மிகுந்த பக்தியோடு இருந்து, நான் வைகுண்டம் வரமாட்டேன், நான் இங்குதான் இருப்பேன், கலியுகத்திலே தான் ராமநாமம் இருக்கும், ஆகவே பூலோகத்திலே தான் நான் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வைகுண்ட சுகத்தை மறுத்து பூலோகத்திலே இருந்து நமக்காக அனவரதமும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் ஆஞ்சநேய பெருமான். அதனால்தான் ஆஞ்சநேயரை வணங்கினால் உடனடியாக நமக்கு நற்பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த பரம பக்தனான ஆஞ்சநேய மூர்த்திக்கு ராமாயண காலத்திலே எல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம்லாம் முடிந்து சீதாதேவிக்கு ஒரு ஆசை, நமக்கு இத்தனை தூரம் ஒரு உதவி செய்த ஆஞ்சநேயனுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய விருந்தளிக்க வேண்டும் என்று முடிவு கட்டினார். முடிவு கட்டி ஆஞ்சநேயனை, குழந்தாய், உனக்கு என்னுடைய கையால் சமைத்து போடப் போகின்றேன், நீ வந்து சாப்பிடு என்றார் சீதாதேவி. ஆஞ்சநேயனுக்கு மிகுந்த சந்தோஷம். அன்னை சீதாதேவி தன் கையால் தனக்கு விருந்து வைக்கின்றாளே என்று உடனடியாக வருவதற்கு ஒப்புக்கொண்டான் ஆஞ்சநேயன். சீதை தன் தோழிமார்களோடு பலவிதமான சாப்பாடுகளை தயார் செய்தார். சீதை தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து பலவிதமான சாப்பாடுகளை தன்னுடைய கையாலே சமைத்தார். ஹனுமனும் விருந்துக்கு வந்துவிட்டார். ஸ்நானம் செய்துவிட்டு ஜபம் செய்து கொண்டே சாப்பிடுவதற்கு அமர்ந்தார் ஆஞ்சநேய பெருமான். சீதை தன்னுடைய தோழிகளோடு பரிமாறினார். ஆஞ்சநேயர் சாப்பிட்டு கொண்டிருந்தார். சீதா பிராட்டி போட போட ஹனுமன் சாப்பிடுகின்றார், சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார். செய்து வைத்த உணவு எல்லாம் தீர்ந்து விட்டது. ஆனால் போடுங்கள் தாயே, இன்னும் போடுங்கள் என்றார். சீதாதேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயோ, என்ன இவர் இப்படி சாப்பிடுகிறாரே, சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றாரே, சமைத்ததே தீர்ந்து விட்டது, மறுபடியும் சமைக்க வேண்டும், எப்படி சமைத்து போடுவது, இதனை எப்படி ஆஞ்சநேயரிடம் சொல்வது, ஒருவரை அமர வைத்து விட்டு அதன் பின்பு சமைப்பது என்பது விருந்தாளியை அவமதிப்பது அல்லவா, என்ன செய்வது என்று சீதாதேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. லக்ஷ்மணனை அழைத்தாள். அனுமன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். லக்ஷ்மணனை தனியாக அழைத்து சென்று, நாம் எல்லோரும் இல்லத்திலே யாரேனும் வந்து விட்டார்கள் என்றால் உடனடியாக நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற கடைக்குட்டியை அனுப்பி கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாடா சீக்கிரம் என்று சொல்லுவோம் அல்லவா. அதுபோல் லக்ஷ்மணனிடம் சீதாதேவி, என்னடா பண்றது புரியலையே, சாப்பிட்டுட்டே இருக்கான் ஆஞ்சநேயன். தாயே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், என்ன செய்வது இப்போது கேட்கின்றாரே, ஒன்றும் இல்லை. அவருக்கு சாப்பாட்டில் எல்லாம் திருப்தி வராது. ஒரு துளசி தளத்தை எடுத்து அதிலே சந்தனத்தால் ராமநாமத்தை எழுதி அவருடைய இலையிலே போட்டு விடுங்கள். அந்த ஒரு துளசி இலையை சாப்பிட்டாலே அவருடைய பசி அடங்கிவிடும். அவர் ராமநாமத்துக்கு மட்டும்தான் மயங்குவார் அம்மா என்று சீதாதேவியிடம் லக்ஷ்மணர் வினயத்தோடு சொல்கின்றார். அன்னியார் அல்லவா, அன்னியை தன்னுடைய தாய் போல் நினைத்தவர் லக்ஷ்மணன். ஆகவே அன்னியாருடைய மனம் கோணாது, அதனை நானே செய்கின்றேன் அம்மா, நீங்கள் கூட செய்ய வேண்டாம்,
நானே செய்கின்றேன் என்று ஒரு துளசி இலையிலே சந்தனத்தால் ராமருடைய நாமத்தை எழுதுகின்றார். ராமநாமத்தை எழுதி அதனை சாப்பாட்டிலே கலந்து கொடுக்கின்றார். ராமர் பசி அடங்கி விடுகின்றார். ஆஞ்சநேயர் பசி அடங்கி விடுகிறார். ஏப்பம் விட்டவாறே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி எழுந்து விடுகின்றார். போதும் என்று சொல்லி சீதாதேவிக்கு ஆச்சரியம். என்ன ஆஞ்சநேயனுடைய ராமபக்தி என்பது நாம் ராமன் மேல் வைத்திருக்கின்ற அந்த பக்தியை விட அதிகமாக இருக்கின்றதே என்று நெகிழ்ந்து போனாள் சீதாதேவி. ராமரிடம் பிழைய விஷயங்களை சொன்னார். ராமர் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஆஞ்சநேயன் பரம பக்தன். ஆஞ்சநேயனை யார் யாரெல்லாம் வழிபடுகின்றாரோ அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் கேட்டவுடன் அவர்களுடைய குறைகளை நான் அகற்றுவேன் என்று ராமபிரான் சீதாதேவியிடம் தெரிவித்தார். ஆகவே ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டால் நமக்கு ராமருடைய அருள் கிடைக்கும், அன்னை சீதாதேவியினுடைய அருள் கிடைக்கும், லக்ஷ்மணனுடைய அருள் கிடைக்கும். இப்படி எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைத்துவிடும் ஆஞ்சநேயா என்ற ஒரு வார்த்தைக்கு. ஆஞ்சநேயனை கூட ஆஞ்சநேயா என்று அவனுடைய பெயரை சொல்லி அழைக்க வேண்டாம், ராமா என்றால் போதும். அந்த ராமா என்கின்ற அந்த நாமத்துக்கு ஓடி வந்து நமக்கு அருள் புரிவான் ஆஞ்சநேயன். ஜெய் ஸ்ரீராம். இந்த கதையானது துளசி ராமாயணத்திலே கர்ண பரம்பரை கதையாக வருவது. இதனை கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அருளி இருக்கின்றார். இந்த கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுக்கு மனமார்ந்த நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு எல்லோரும் அனுதினமும் ராம நாமம் பாடி இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளிவருவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.